सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। शास्त्र दर्पणम முதல் அத்தியாயம் 4ஆம் பாதம் 5வது அதிகரணம். அதுல பூர்வபக்ஷத்துல நிக்கிறது. பூர்வபக்ஷத்திலே பாக்கி இருக்கு, அங்கேருந்து ஆரம்பிப்போம். அதாவது இங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, பாலாக்கி அஜாத சத்ரு சம்பாதம் இது. பாலாக்கி அஜாத சத்ருங்கிற ராஜா கிட்ட பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சு போனான். ஆனா அஜாத சத்ருவுக்கு அது திருப்தியா இல்லை இவன் சொல்லி கொடுத்தது. அப்போ பாலாக்கியே சரி, எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்னு சொல்லி அந்த அஜாத சத்ருவுக்கு நம்மளை விட அதிகமா தெரியறதுங்கிறத தெரிஞ்சுண்டு அஜாத சத்ருவுக்கு சிஷ்யனாக போகும்போது அஜாத சத்ருவை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் அங்க தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தன்கிட்ட போய் அவனுக்கு பிரம்மத்தை சொல்லி கொடுக்கறது. அதுதான் கதை, அதான் விஷயம். இங்க இப்ப அங்க வாக்கியம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா, யோவை பாலாக்கே ஏதேஷாம் புருஷாணாங் கர்த்தா யஸ்யவை தத் கர்மா தவை வேதித்தவ்யா. தெரிஞ்சுக்க வேண்டியது எது, தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவம் எதுன்னு சொன்னா, நீ இப்ப நிறைய பேரை சொன்னியே பிரம்மம் பிரம்மா பிரம்மான்னு, அந்த பிரம்மத்தலுக்கெல்லாம் பிரம்மமாக இருக்கணும். அந்த பிரம்மத்தெல்லாம் தாண்டி அதெல்லாம் உண்டாக்கக்கூடிய அந்த பரமாத்மா யஸ்யவை தத் கர்மான்னு இருக்கு. அந்த வஸ்துவைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்ப இந்த வாக்கியத்துல பார்த்தோம்னா யஸ்யவை தத் கர்மா அப்படிங்கிற இந்த பதம் இருக்கே, அது கர்மானா என்னங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. கர்மா அப்படின்னு சொன்னா ஏதோ பிராரப்த கர்மா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, புண்ணியம் பாபம் அதை வச்சுக்கிறதா, இல்லே சலனாத்மம் கர்மா அசைறது, திரவிய குண கர்ம சாமானியன்னு சொன்ன கிரியை சொல்றோம் அதை வச்சுக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல பிரம்மத்தை சொல்லல. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா, இது பிரம்மத்தை சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை, இந்த கிரியைங்கிற அர்த்தத்தை வச்சுக்கலாம். கிரியைனா சலனம். அந்த சலனம்ங்கிறது எதனுடைய வேலை அப்படின்னு சொன்னா பிராணனுடைய வேலை. பிராணன்கிறது நம்ம ஜீவனுக்கு உள்ள ஒரு உபாதி. பிராணனோட சேர்ந்துதான் ஜீவன் இருப்பான். அதனாலதான் அவனை பிராணி அப்படின்னு சொல்றது, பிராணம் உள்ளவன். அதனால பிராணனோட சேர்ந்து இருக்கிறதுனால அதனுடைய காரியமாக சலனம் இருக்கிறதுனாலே அது பிராணின்னு சொல்லி ஜீவாத்மாவை எடுத்துக்க சௌகரியம் இருக்கு. அதே மாதிரி கர்மான்னு சொல்லி பிராரப்த கர்மான்லாம் சொல்றோமே, புண்ணிய பாப கர்மா, அதை எடுத்துட்டாலும் இது யாரோட சம்பந்தப்பட்ட விஷயம்னா ஜீவாத்மாவுக்கு தான் வரும். பரமாத்மாவுக்கு புண்ணிய பாபம் கிடையாது, கர்ம சம்பந்தமே இல்லை. பிராணனுக்கு கூட கிடையாது. பிராணனை உபாதியாக கொண்டு ஜீவாத்மாவுக்கு இருக்கு. ஆகையால ஜீவனைத்தான் இங்க எடுத்துக்கணும். இங்க தூங்கிட்டு இருக்கிறவனை பிடிச்சி எழுப்பி சொல்லி கொடுக்கறதுனால தூங்கினதும் யாரு, ஜீவன் தானே. ஆக அந்த ஜீவாத்மாவைத்தான் அந்த அஜாத சத்ரு இந்த வாக்கியத்துல சொல்லி கொடுக்குறாருன்னு பூர்வபக்ஷம் வருது. இப்ப இந்த பூர்வபக்ஷத்துல அப்ப இவன் ஆரம்பிச்சதை சொல்லி கொடுக்கலையோனோ, இவன் எதை ஆரம்பிச்சானோ அது இவனுக்கு தெரியலேன்னு ஆயிடுத்தோம். ஆனா ஆரம்பிச்ச விஷயத்த அஜாத சத்ருவும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அப்ப அவனுக்கும் தெரியலேன்னு ஆயிடும். பிரம்மத்தே பிரவாணின்னு ஆரம்பம், சொன்னவனுக்கு தெரியல, சொல்ல தெரியல. ஆனா உனக்கு சொல்லித்தரேன் பாருன்னு சொல்லி அப்புறம் அஜாத சத்ருக்கும் தெரியலேன்னு ஆயிடுமே, அவன் பிரம்மத்தை சொல்லி ஆகணுமேன்னா. அதுக்குதான் என்ன சொல்றாருன்னா, சதிச்சைவம் பிரம்மாபேதாத் பிரம்மோக்தம். ஜீவன் தான் இது, இதையே பிரம்மம்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஜீவனை போய் எப்படி பிரம்மம்னு சொல்றதுன்னு கேட்டா பிரம்மா பேதாத். நிஜத்துல இதுதானே, பிரம்மம் தானே ஜீவனா இருக்கு இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி மகா வாக்கியம் இருக்கும் இல்லையோ? அதனால பிரம்மாபின்னமா ஆனத்தினாலே பிரம்மதே பிரவாணி அப்படிங்கிற வாக்கியத்துல பிரம்மம்னு சொல்லி ஜீவனை சொல்லி தரேன்னு ஆரம்பிச்சுதான் வந்தான். ஆனா சொல்லி கொடுத்தது போறல்ல. அதனால தனியாக இந்த அஜாத சத்ரு தூங்கிட்டு இருக்கிற எழுப்பி எப்படி வந்தான் பாரு, இவன் தான் ஜீவன் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. அப்போ கேட்டா ஜீவனை பிரம்மன்னு நீ சொல்லு, அதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஏன்னா பிரம்மன் தான் ஜீவன். ஆனால் இந்த எழுந்தானே, இப்ப யாரு இத்தனை நேரம் தூங்கிட்டு இருந்தான், இவன் தூங்கும் போது எங்க இருந்தான், எங்கேருந்து இப்ப எழுந்து வந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறானே, அது எப்படி சொல்ல முடியும்? எழுந்து வந்தவன் தானே ஜீவன், ஜீவன் தான் இங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம்னு சொன்னா, அஜாத சத்ரு அந்த பாலாக்கிய பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன நடந்ததுன்னு கேட்டா, அங்க தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்து கூப்பிட்டு பார்த்தான், எழுந்திருக்கவே இல்லை. உடனே ஒரு கம்பை எடுத்து தடி எடுத்து தட்டினான், டக்குன்னு முழிச்சுட்டான். அவன் தூங்கிட்டு இருந்தவனை முழிச்சுட்ட உடனே அஜாத்த சத்ரு கேட்கறான் பாலாக்கி பார்ப்பா, இத்தனை நேரம் வரையில் இவன் தூங்கிட்டு இருந்தான், இப்ப முழிச்சுட்டான், நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன் இது தெரியுது. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, தூங்கும் போது எங்க தூங்கினா, தூங்குறச்சே இவனுக்கு ஆதாரமாக இருந்தது எது, எதுலேருந்து முழிச்சுண்டு இப்ப வெளியில வந்திருக்கான், குத ஏத்ததாக அது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. அதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய வஸ்து ஜீவன் இல்லைன்னாச்சு இல்லையா? ஜீவன் எதுல தூங்கும் போது அதுக்கும் ஆதாரமாக எது இருக்கோ அதுதானே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க பாட்டுக்கு ஜீவன் தான் இங்க எடுத்துக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு பூர்வபக்ஷி மேல ஒரு கேள்வி வருமோ இல்லையா? அந்த கேள்விக்கு இப்ப பூர்வபக்ஷி பதில் சொல்றான். ஏச்ச பிரஷ்ன பிரதிவச்சனே குவ ஏஷா அசயிஷ்ட குதஹா ஏததாகாத் இது. இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு இதான் இது ரெண்டு கேள்வி, ரெண்டு பிரச்சனை ரெண்டு பதில். பிரச்சனை என்ன, குவைஷ அசயிஷ்ட ஏஷா அசயிஷ்ட. இந்த இப்போ பூச்சிட்டு இருக்கானோ இல்லையோ, சித்தம் முன்னாடி தூங்கிட்டு தானே இருந்தான், எங்க தூங்கினா தரையில தானே படுத்து தூங்கினான் இல்ல, அந்த ஆத்மா தூங்கும் போது அதுக்கு ஆதாரமாக இருந்தது எது அப்படின்னு கேள்வி. குதஹா ஏதத் ஆகா, இப்ப மூச்சுன்னு வந்துட்டானே, எங்கேருந்து கிளம்பி வந்திருக்கான், எங்க இருந்துட்டு இப்ப வரான் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். பதில் சொல்லும் போது என்ன சொல்லிருக்கு, பிராண ஏகதா பவதி. பிராணத்துல இருந்தானா, பிராணத்தோட ஒன்னா இருந்தான் எப்போ தூங்கும் போது. அதுக்கப்புறம் ஆத்மன சர்வே பிராணாவோ விப்ரதிஷ்டந்தே. இந்த ஆத்மாவிலேருந்து எந்த ஆத்மாவிலேருந்து வந்தான் தெரியுமாவா, எந்த ஆத்மாவிலேருந்து இந்த உலகமே வந்ததோ அதுல இருந்து, பிராணாதிகள்லாம் எதுல வந்ததோ, பிராணன் என்ன, தேவர்கள் என்ன, லோகங்கள் என்ன, இப்படி வரிசையா அத்தனையும் லிஸ்ட் போட்டு இதெல்லாம் எந்த ஆத்மாவில இருந்ததோ அதுல இருந்து தான் வந்தான் அப்படின்னு பதில் வருது. இது ரெண்டும் ஜீவாத்மாவைத்தான் அவன் சொல்லி கொடுக்குறான்னு சொன்னா சரியா வராதே. இந்த கேள்வி சரியா, பதிலாம் சரியா இல்லையே என்ன. அப்ப பூர்வபக்ஷி சொல்றான், இதையே நான் சரிப்படுத்துறேன் பாரு. தேச்ச வியஷ்டி உபாதி கரணே சமஷ்டி ஹிரண்ய கர்ப்பே பிராணாத்மனி ஜீவே கடேதே. இந்த சமஷ்டி வெஷ்டின்னு தெரியுமோ இல்லையோ, வெஷ்டினா ஒவ்வொரு ஜீவனும் தனித்தனியா எடுத்துட்டோம்னா வெஷ்டி. இத்தனை வெஷ்டியும் சேர்ந்து மொத்தமா சேர்த்தா ஒரே ஜீவன், அது சமஷ்டி. இந்த சமஷ்டிங்கிறது ஹிரண்ய கர்ப்பனா, வெஷ்டிங்கிறது அந்தந்த தேவதத்தாதிகள் ஒவ்வொருத்தரும். தூங்கும் போது இந்த வெஷ்டி சமஷ்டியில கலந்து போயிடுது. எதில் தூங்கி போட்டா, தூங்கும் போது எங்க ஆதாரத்துல இருந்தா அப்படின்னு சொன்னா அந்த சமஷ்டி ஹிரண்ய கர்ப்பா. ஹிரண்ய கர்ப்பன் சூக்ம சரீரத்தை உபாதியாக கொண்டவர், சூக்மோபாதிகர். சூக்ம சரீரத்துல பிரதானமான பிராணனை உபாதியாக கொண்டு இருப்பதாலே அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு பிராணஹான்னு பேரு சொல்லலாம். இங்க எப்படி வந்திருக்கு, பிராணே ஏவ ஏகதா பவதி. எங்கடா தூங்கினா அப்படின்னு சொன்னா பிராணன்ல தூங்கினா. பிராணன்னா என்ன, இந்த பிராணன் இல்ல, பிராணனை சமஷ்டி பிராணனை உபாதியாக கொண்டு ஹிரண்ய கர்ப்பனிடத்துல கலந்து தூங்கிட்டு இருந்தான். அப்புறம் எங்க இருந்து கிளம்பி வந்தானா அங்கே இருந்தே தான் கிளம்பி வந்தான். எங்க தூங்கினானா அங்க இருந்தானே எழுந்து வரணும்.
அதனால வந்ததும் அங்கேருந்து தான் வந்தான் அப்படின்னு சொல்லிடலாம். பிராண ஆத்மனி. அந்த ஹிரண்யகர்பன்கிறது யாரு? ஜீவன் தான். அவன் ஒரு ஜீவன். இவாலாம் வெஷ்டி ஜீவன் சொன்னா அவன் சமஷ்டி ஜீவன். ஜீவனுங்கிறதுல வித்தியாசம் இல்லையோ. ஆக இந்த இடத்துல பிரம்மத்தை எடுத்துக்க முடியாது, பிரம்மம்னு சொல்லி ஜீவனைத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷி நினைக்கிறான். தேச்ச வியஷ்டி உபாதிகரணே சமஷ்டி ஹிரண்யகர்ப்பே பிராணாத்மனி ஜீவே घटेते தஸ்மாத் ஜீவ விசேஷா பிராணாத்மகோ ஹிரண்யகர்ப்ப பிரதிபாத்தியா. இங்க சொல்ல வந்தது ஒரு ஜீவன். ஜீவனா சாமானியப்பட்ட ஜீவன் எல்லாருக்கும் தெரியும் கிட்ட. இந்த ஜீவன் இல்ல, சமஷ்டி ஜீவனை சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த பாலாக்கி வந்தா. அவன் சரியா சொல்ல முடியல, அஜாத சத்ரு சொல்லி கொடுத்தான். அப்படிதான் வச்சுக்கணுமே தவிர இது பரமாத்மாவோட இந்த விஷயத்தை சம்பந்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். பாலாகிஸ்து வியஷ்டி தேவதாவாதித்வா தேவ அப்போதிதா. ஜீவன் தானே இங்க அஜாத சத்ரு சொல்லி கொடுக்குறான். பாலாக்கியும் அதைத்தான் சொல்லி கொடுத்தான். அப்ப பாலாக்கிக்கு ஒண்ணும் தெரியலேன்னு சொல்லி நான் உனக்கு சொல்லி தெரியும் பாருன்னு சொல்லி அந்த அஜாத சத்ருவன் ஜீவனையே சொல்லி கொடுத்தான்னா இது என்ன நன்னா இல்லையே, சரியா வரலையே. அதுக்கு சொன்னா என்ன வித்தியாசம்னா, பாலாக்கி அஜாத சத்ரு சமஷ்டி ஜீவனை சொல்லி கொடுக்குறான். அது தெரியல இந்த பாலாக்கிக்கு. இவன் வெஷ்டி ஜீவனை போய் சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் இவன் சொன்னது தப்புன்னு சொல்லப்பட்டதே தவிர ஜீவனை சொன்னதுக்காக தப்புன்னு ஆகல. இவன் சொன்னது ஏன் தப்பு? வேற ஜீவன் சொல்லிட்டான்னு இல்ல, ஜீவன் தான் அவனும் சொல்ல போறான். ஆனா வெஷ்டிய போய் சொல்லி வச்சான். சமஷ்டியை சொல்ல வேண்டிய இடத்துல வெஷ்டியை சொன்னதுக்காக இவன் சொன்னது தப்பா போயிடுத்து அப்படின்னு சொன்னான். பாலாகிஸ்து வெஷ்டி தேவதா வாதித்வாத்து அப்போதிதா. அதான் நீ உனக்கு தெரியலப்பா அப்படின்னு அவனுக்கு கண்டனம் பண்ணினார். ஜீவமாத்திரம் வா ஆகாசே சேதே இது பிரதிவச்சனாத் நிரூபிதம். ஒரு பூர்வபக்ஷம் ஆச்சு, சமஷ்டி ஜீவனான ஹிரண்யகர்ப்பனை இந்த இடத்துல எடுத்துக்கணும். இன்னொரு பூர்வபக்ஷம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஹிரண்யகர்ப்பன் வேண்டாம், மொத்தமா எல்லா ஜீவனையும் பொதுவா எடுத்து விடலாம். வெஷ்டி சமஷ்டின்னு ஒரு விவாகம் பண்ணாமல் மொத்தமா ஜீவ மாத்திரம், ஜீவ சாமானியத்தை எடுத்து விடுவோம். எல்லாத்தையும் எதையுமே விடாம எடுத்து விடுவோம். ஜீவமாத்திரம் வா ஆகாஷே சேதே இது பிரதிவச்சனாத் நிரூபிதம். இங்க இவன் எங்க தூங்கிட்டு இருந்தான்னா, யேஷோந்தருஹதய ஆகாஷா தஸ்மின் சேத்தேன்னுலாம் வருது. இப்ப ஆகாசத்துலன்னா அந்த ஆகாசம் பரமாத்மா இல்லையா? சுஷுப்தியில அவன் எதுல கலந்துருக்கான்னா பரமாத்மாவில கலந்துருக்கான்னு தானே பேரு. ஹிரண்யகர்ப்பன்ல கலந்துருக்காங்கிறது பிரசித்தி இல்லை, ஸ்ருதியில பிரசித்தி இல்லை. ஸ்ருதியில அவன் தூங்கும் போது பரமாத்மாவில கலக்கிறான்னு சொல்றதே தவிர பிரம்மலோகத்துல அந்த ஹிரண்யகர்ப்பன் போறாங்கிறது இல்லை. அதனால இப்படி வச்சு விடுவோம். ஆகாசங்கிறது பரமாத்மா, இந்த பரமாத்மாவில இவன் தூங்கிட்டு இருந்தான், தூங்கும் போது கலந்தான் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா கேட்கறது எது, கேட்ட விஷயம் எதுன்னு கேட்டா இந்த தூங்குறவன் இருக்கானே அவன் தான். அவனை பத்தி தான் இந்த கேள்வி. பொதுவா ஜீவனை பத்தி கேள்வின்னு வச்சுக்கலாம். நது பிரம்மா, இது பிரம்மத்தை பத்தின கேள்வியாக வச்சுக்க வேண்டாம். ஏன்? பிராகுக்த ரீத்யா பிரதிபாத்தியத்துவ நிர்ணயாதிதி. முன் சொன்ன யுக்திகளின் மூலமாக ஜீவனைத்தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதனால பரமாத்மாவை இங்க கொண்டு சேர்க்க வேண்டாம், இது பூராவே ஜீவனை பத்தின கதைதான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ என்ன ஆகும்? பிராணே ஏகதா பவத்தின்லாம் சொல்லியிருக்கு. பிராணனோட சம்பந்தப்படு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, பிராண சப்தஸ்ச சுஷுப்தே சுஷுப்தே பிராண பிராதான்யாபிப்பிராய இது பிராப்தே. இந்த சுஷுப்தி காலத்துல பிராணம் ஒண்ணுதான் வேலை செய்யுது, வேற எதுவுமே வேலை செய்யல. கண்ணு காது பாகேந்திரியம் வேலை செய்யறதா? இல்ல. மனசாவது வேலை செய்யறதா? அதுவும் இல்லை. மனசு சொப்பனம் வரையில் இருந்தது, அப்புறம் போயிடுச்சு அது. ஆக இந்த பிராணன் மாத்திரம் வேலை செய்யக்கூடிய ஒரு அவஸ்தையா இருக்கிறதுனாலே பிராணே ஏவ ஏகதா பவதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதி பிராப்தே. ஆக நீங்க சமஷ்டியான ஜீவனை சொல்லுங்கோ, இல்ல ஜீவ சாமானியத்தை சொல்லுங்கோ, பிரம்மத்தை சொல்லக்கூடாது. இந்த வாக்கியம் பிரம்மத்தை சொல்லலே. இதுதான் பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷத்துக்கு இப்ப பதில் சொல்லப்படுறது சித்தாந்தம் அபிதீயதே. மிருஷாவாதினம் ஆபோத்ய பாலாக்கிம் பிரம்மவாதினம் ராஜா கதம் அசம்பத்தம் மித்யாவா வக்துமர்ஹதி. பூர்வபக்ஷத்தினுடைய சங்கேபம் யோஜனை பண்ணிப்பாரு. பூர்வபக்ஷி அவன் பாலாக்கி பிரம்மவாதின்னு வந்தான், பிரம்மவாதின்னு தன்னை சொல்லிட்டு வந்தான், நான் பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன்னு.
ஆனா தப்பா சொன்னான், சரியா சொல்லல. அப்ப என்னாச்சு? அவனை நீ சொன்னது பிரம்மம் இல்லப்பா, உனக்கு பிரம்மன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா அவனுக்கு எதை தெரியலன்னு அவன் எதை சொல்ல வந்தானோ, எதை அவனால சொல்ல முடியாமல் போச்சோ அதை சொல்லாம விட்டான்னா இந்த பிரகரணமே வேஸ்டா போயிடுமே, அசம்பத்த பிரலாபமா போயிடுமே. ராஜா கதம் அசம்பத்தம் பக்தும் அருகதி. அவனுக்கு தெரியல, இவனாவது சொல்லிவிட்டு வேண்டாமோ? நம்ம லோகத்துல இப்படி நடக்கலாம். அவன் ஒண்ணு கேட்கிறான், அதெல்லாம் சரியில்லைப்பாரு, இவன் கண்டனம் பண்றான். அப்ப நீ சரியானது சொல்லுன்னா இவனும் ஒரு தப்பு சொல்லிடலாம், வேற ஏதாவது இவன் ஒண்ணு தன்னுடைய பிராந்தியை வச்சு நீ சொல்லலாம். ஆனா வேதத்துல அப்படி வரக்கூடாது இல்லையா? தத்துவத்தை போதித்து வந்த வேதத்துல அந்த பூர்வபக்ஷமோ சித்தாந்தி யாராவது ஒருத்தர் தத்துவத்தை எடுத்து சொல்லியா, அவனுக்கும் தெரியல இவனுக்கும் தெரியலேன்னு வரக்கூடாது. அதனால கதம் அசம்பந்தம் மித்யாவா வக்தும் அர்ஹதி, பொய்யாவது சொல்லி அவனுக்கு வேற எதையோ ஒண்ணு இதுதான் பிரம்மா நீ சொல்ல வந்த விஷயம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதும் சொல்ல முடியாது, அது தப்பு. எத்யபி கார்கியா பிராந்தா, அதாவது இந்த பாலாக்கின்னு சொன்னோமே அவன் கர்க கோத்திரத்துல வந்தவன், அதனால கார்கியன். அவனுக்கு தெரியல, அவன் பிராந்தன், அது சரிதான். ததாபி ந பிராந்தோ பிரம்மோபக்கிரம, அவன் பிராந்தன் தான். ஆனா அவன் எதை சொல்றேன்னு பிரதிஜை பண்ணினானோ அது தப்பான உபக்கிரமம் இல்லை. அவன் சொல்ல வந்தது சரியான பிரம்மத்தை தான், ஆனா சரியான பிரம்மத்தை சொல்ல தெரியாம போச்சுங்கிறது அவருடைய அசக்தி இது. ஆனா இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா அவன் எதை ஆரம்பிச்சானோ அதுதான். ஆரம்பிச்ச விஷயத்துல தப்பு கிடையாது, ஆனா அதை சொன்னதுல தப்பு வந்துடுத்து. அதனால ஆரம்பிச்ச அந்த விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ததாபி ந பிராந்தோ பிரம்மோபக்கிரமஹா, பிரம்மத்தை தானே சொல்லிக்கிறேன்னு வந்தான். அது மாத்திரம் இல்லை, இவன் பிரம்மன்னு சொல்லி வேற என்னத்தையானு சொல்ல வந்திருந்தேன்னு வச்சுங்கோ. அப்ப அஜாத சத்ரு மேல சொல்றான், சஹஸ்ரமே தஸ்யாம் வாஜி தத்மஹே இது பிரம்ம பிரஸ்தாவஸ்ய பிரசம்சிதத்வேன பிரம்மணி வாக்கியஸ்ய தாத்பர்யாவகமாத். இவன் பிரம்மதே பிரவாணின்னு வந்தானோ இல்லையோ, உனக்கு பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்குறேன்னு உடனே ராஜா சொல்றான், அப்பா எனக்கு பிரம்ம சொல்லித்துறேன், இந்த சொன்னத்துக்கே உனக்கு 1000 தரேன் அப்படிங்கிறான். 1000 மாடு. இது பிரம்மத்தை தவிர்த்து வேற எதையாவது அவன் சொல்ல வந்திருந்தான்னா இது கொடுக்கறது, இந்த சொன்ன வார்த்தையே அதுக்கு சரியா இருக்காதே, பொருந்தாதே இல்லையா? அதனால அவன் சொல்ல வந்தது என்னமோ நஜ பிரம்மந்தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதுல வாக்கியஸ்ய பிரம்மணி தாத்பரிய அவகமா, பிரம்மதே பிரவாணின்னு ஆரம்ப வாக்கியம் என்ன சொல்ல வந்தாங்கிறத நமக்கு தெரிவிக்கிறது பிரம்மன் தான், நஜ பிரம்மன் தான் அது. தத்ர யதா கேனச்சித் மணிலக்ஷணஜ மானினா, இந்த காச்சகாங்க இடத்துல காச்சேன்னு இருக்கு, காச்சே மணிரேஷ வேதித்தவ்யா இத்யுக்தே தமன்யஹ காச்சோயம் ந மணிஹி தல்லக்ஷண ரஹிதத்வாதித்யபிதாய கஸ்தர்ஹி மணிஹி இதி ஜிஜ்ஞாசவே பூர்வஸ்மை யதி அத்தத்வம் வர்ணயேத் அசம்பத்தமுக்தம் பவேத். அஸ்மாவா மணிரிதி வததா ந பூர்வவாதினः ஆத்மனः விசேஷः ஆபாதிதோ பவதி ஸ்வஸ்யாபி மிருஷாவாதித்வா தஸ்மாத் அனேன மணிதத்துவமேவ வக்தவ்யம். இங்க ஒரு சந்தர்ப்பத்தை ஒண்ணு காமிக்கிறார். அந்த உதாரணத்தை பார்த்தோம்னா நமக்கு அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சு போகும். அதாவது யாரோ ஒருத்தன் சொன்னா, ஒரு ரத்னத்தை எடுத்துப்போமே, கல், என்ன கல், என்ன ரத்ன கல், ஏதாவது ஒரு கல்லை சொல்லுப்போம், வைரக்கல்லு அப்படின்னு எடுத்துப்போம். வைரம்னா என்னன்னு நான் கரெக்டா வைரம் தெரிஞ்சவன், வைரவத்தை பத்தி எல்லா ஞானமும் எனக்கு இருக்கு, உனக்கு வைரம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு ஒருத்தன் வந்தானா, அவன் தான் மணி லக்ஷணஜ மானினா. தன்னை அந்த லட்சணத்துல ரொம்ப கெட்டிக்காரன் தெரிஞ்சவன்னு நினைச்சுட்டு இருக்கிறவன் வந்தான். காச்சே, அங்க கிடக்கிறது ஏதோ ஒரு சின்ன கண்ணாடி துண்டான். அந்த கண்ணாடிய போய் இதுதான்ப்பா அந்த மணிரேஷ வேதித்தவ்யா, புரிஞ்சுக்கோ இதுதான் வைரம் அப்படின்னு அவன் சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோ. அப்போ அவன் சொல்லி கொடுத்தது தப்பு, அவனுக்கே தெரியல, இத போய் அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த கேட்கறவன் சொல்றானே, இது இது கண்ணாடிப்பா, இத போய் ரத்னம்னு சொல்லி கொடுக்குறியே, இது தப்புப்பா, அதுக்கு ரத்னத்துக்கு உண்டான லட்சணமே கிடையாது, இதை போய் நீ சொல்லி கொடுக்குறியேன்னு சொல்லலாம் இல்லையா? தம் அந்யஹ காச்சோயம் ந மணிஹி தல் லக்ஷணரஹிதத்வா அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அப்ப அவன் அப்ப நீ சொல்லு, அப்ப எது வைரம் எது நீ சொல்லு பார்க்கலாம்
அப்படின்னு சொல்றச்ச இவன் இருக்கானே கஸ்தரிஹி மணிஹி இது ஜிஜ்ஞாசவே. அப்ப அவன் கேட்கறான், எது நிஜமான ரத்னம், எது எதுக்கு அந்த வைரம் எது அப்படின்னு அவன் கேட்கும்போது, பூர்வஸ்மை எதி அதத்துவம் வர்ணையே. அவன் கண்ணாடிக்கு பதில் வேற ஏதோ ஒண்ணு கல்லை காமிச்சு இதுதான்ப்பா வைரம் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோ, அப்பனா இவனும் பிராந்தம் தானே. அப்ப ரெண்டு பேருக்குமே வைரம் தெரியாதுன்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்படி அதத்துவத்தை சொன்னான்னா இவன் ஒரு அசம்பத்த பிரலாபம் பண்றவன்னு ஆகும். அசம்பத்தம் முக்தம் பவே. இல்ல அந்த கல்லை பார்த்து மணின்னு சொன்னா அவன் ஏமாத்துறதுக்காக பொய் சொன்னான்னாவது இவன் நிஜமாவே வைரத்தை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த ஆள் தான் ஏமாந்து போற ஆசாமி தானே, இவன் எதையோ காமிச்சு கண்ணாடியை போய் வைரன்னு காமிக்கிறான்னு சொன்னா அப்ப இவனுக்கு எதை வேணாலும் நம்ம வைரன்னு காமிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக ஏதோ ஒரு கல்லை வைரன்னு காமிக்கிறான் அப்படின்னு சொல்லும்படியாக பொய். அப்படி சொன்னா பொய் சொன்னவனாக. முதல்ல சொன்னது தானே ஏமாந்தவன், இவனும் ஒரு ஏமாந்தவன் தான். ரெண்டாவதுல ஏமாத்துறவனாக இருப்பான் இல்லையா? இது ரெண்டுமே வேதத்துல வரக்கூடாது இந்த மாதிரி. அப்போ என்ன ஆச்சு? ந பூர்வவாதினா ஆத்மனோ விசேஷ ஆபாதித்தோ. அவன் சொன்னதும் தப்பு, இவன் சொன்னதும் தப்பு. என்ன தப்புல ரெண்டு பேருமே தெரியாதவாதான், ரெண்டு சமானமா போச்சு. அப்படி ஆயிடக்கூடாதோ இல்லையோ? ஸ்வஸ்வாபி புருஷாவாதித்வா தஸ்மாத் அனேன மணி தத்துவம் இவ. அதனால நிஜமான ரத்னம் எதுவோ அதை பத்தி தான் இவன் சொல்லணும். உனக்கு தெரியலேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அப்போ தெரிஞ்சுட்டுதான் அவனுக்கு தெரியலேங்கிறத சொல்ல. இவனுக்கே தெரியாத சந்தேகம்னு சொல்றச்ச நீ சொல்றது சரியில்லைன்னு இவன் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் இவன் பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன்னு வந்தான். அப்போ நீ சொன்னது சரியா இல்லை, நீ சொன்னதெல்லாம் பிரம்மம் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் பிரம்மன் தெரிஞ்சின்றவனாக இருக்கணும். அவனும் இதே மாதிரி தெரியாமலே நீ சொன்னது தப்புன்னு சொல்றவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஏவம் அஜாத சத்ருனா பாலாகேஹே ஆத்மனஹா விசேஷம் தர்சயத்த. அப்ப இல்லைன்னா இவனுக்கும் தெரியாதுன்னு சொன்னா அவனை காட்டிலும் இவனுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடுமே, ரெண்டு பேருமே தெரியாதவனா ஆயிடும். அதனால அந்த விசேஷம் தர்சயத்தா ஜீவ பிராண அபிதானம் அசம்பத்தம். அதனால இவன் இந்த ஜீவனையும் பிராணனையும் சொன்னான்னு சொன்னா இது பிரம்மம் இல்லை, அதைத்தான் இவனும் சொன்னான்னு ஆயிடும். அப்ரம்மணோர்வா தயோர் பிரம்மத்வாபிதானம் மித்யாபிதானம் பவே. பிரம்மமா இல்லாத அந்த பிராணத்தையும் ஜீவனையும் இவன் பிரம்மன்னு சொல்லி கொடுத்தான்னு சொன்னா ஏமாத்துறான், பொய் சொல்றான் அப்படின்னு ஆயிடும். அதனால இப்படி எல்லாம் ஆகக்கூடாது. அதனால இது பிரம்மைவ அனேன வக்தவியம். ஆக இந்த அஜாத சத்ரு அவன் சொன்னது அவனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் நிஜ பிரம்மமாக இருக்கு. பூர்வபக்ஷம் ஒண்ணு தப்பா இருக்கலாம், சித்தாந்தமும் தப்பா இருந்து விடக்கூடாது இல்லையா? அப்ப பூர்வபக்ஷி அவனுக்கு பிரம்மத்தை சொல்ல முடியல அவனால, சரி போனா போறது. இவன் சித்தாந்தியா இருக்கிறவன் சொல்றது நிஜ பிரம்மமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். தஸ்மாத் பிரம்மத்தே பிரவாணி இது பிரம்மோபக்கிரமாத் சர்வான் பாப்மனः அபஹத்ய சர்வேஷாம் பூதானாம் ஸ்வராஜ்யம் பரியேதி ஏவம் வேத இது உபசம்ஹாராத் क्वैष एतद्वालाके इत्यादि प्रश्नोत्तरस्य जीवाधार अवधिभूत ब्रह्म विषयत्वात् हिरण्यगर्भस्य च सुषुप्तिस्थानस्य अप्रसिद्धेः आकाशे शेते इत्यत्रापि आकाशशब्दस्य आकाशस्तर्लिङ्गादिति न्यायेन जीव सुषुप्त्याधारत्वलिङ्गात् ब्रह्म विषयत्वात् प्राणानाम् आमन्त्रणेन प्राणस्य अबोधं दर्शयित्वा यष्टिघातोत्थापनेन प्राणव्यतिरिक्त आत्मप्रतिपादनाच्च வாக்கிய ஜீவ பிராண பரத்வாபாவே நிஷ்டிதே. எவ்வளவு பெருசா ஒரே வாக்கியத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். அதாவது இப்ப இவன் பிரம்மதே பிரவாணின்னு ஆரம்பிச்சிருக்கானே, இந்த பிரம்மத்தை தான் கடைசியில சொல்லி முடிக்கிறார். அப்ப உபக்கிரமமும் உபசம்ஹாரமும் ஒரே பிரம்ம விஷயகமாக இருக்கு. ஒரு தாத்பரிய லிங்கம். இங்க உபக்கிரமம் தெரியுது, பிரம்மதே பிரவாணி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கான், இதான் உபக்கிரமம். முடியரிச்ச பாருங்க, சர்வா இந்த பிரம்மத்தை தெரிஞ்சின்றால் அதனுடைய பலத்தை எப்படி சொல்றதுன்னா சர்வான் பாப்மனஹா அபஹத்ய. பாப்பன்னா பாப்பம் புண்ணியம் எல்லாத்தையும் தொலைச்சுட்டு, பாப்பம் புண்ணியம் எல்லாமே இவங்கிட்ட போயிடுறது இல்லையா, பிரம்மஜானி கிட்ட எதுவுமே விடுறது இல்லையே. அப்படி ஆயிடுனதுக்கு அப்புறம் சர்வேஷாம் பூதானாம் ஸ்வராஜ்யம் பரியேதி, சர்வபூதத்துக்கும் ராஜாவா ஆயிடுறானா. ராஜான்னு சொன்னா இங்க ஆத்மாவாக ஆகிடுறான், அந்த ரூபத்துல ஆயிடுறான். ஏவம் வேத. இவன் ராஜாவாகிறான்னு இல்லை, சர்வபூதங்களுக்கும் ராஜாவாக யார் இருக்கானோ அவனும் இவனேதான், இவனேதான்.
சர்வபூதங்களாமோ அதான் சர்வாத்ம பாவத்தை அடையறான்னு இங்க அர்த்தம் பண்ணியிருக்க. ஆக இந்த ரெண்டு உபக்கிரம உபசம்ஹாரத்தை வச்சு பார்த்தா இங்க சொல்ல வந்த விஷயம் பரபிரம்மம்னு தெரியுது. அது மாத்திரம் இல்லை, இங்க ஜீவன் இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த அஜாத சத்ரு இந்த பாலாக்கிய பார்த்து கேட்டானே அந்த கேள்வியில இருந்து தெரியுது. வைஷ ஏதத் பாலாகே புருஷா அசயிஷ்ட இத்தியாதி பிரஷ்னோத்தரஸ்ய. இந்த இப்ப முழிச்சுட்டானே, கம்பால தட்டின உடனே எழுந்திருந்தானே, இவன் தூங்கும் போது எந்த ஆதாரத்துல இருந்தான் அப்படின்னு கேட்டான். சொல்ல தெரியல. ஆகாஷே சேத்தேன்னு அதுக்கு பதில் சொல்றான். இந்த ஆகாசங்கிறது என்ன? இந்த ஆகாசமா? பஞ்சபூதத்துல ஆகாசத்துல தூங்கிட்டு இருக்காமா? அது சொல்ல முடியாது இல்லையா? அதனால அங்க ஜீவாதார அவதிபூத பிரம்ம விஷயத்வா, அந்த ஆகாசப்தத்தினாலே ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை தாம் அங்கீகரிக்கும். ஆக அந்த பரமாத்மாவில தான் அவன் தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லணுமே தவிர ஆகாசத்துல தூங்கினான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இரண்ய கர்ப்பத்துல தூங்கினான்னு சொல்றது சமஷ்டி ஜீவன் சொன்னானோ, சமஷ்டி ஜீவன்ல போய் இந்த வெஷ்டி ஜீவன் தூங்கினாங்கிறது இருக்கே, அதுவும் சரியில்லையா? அது என்ன சொல்றாருன்னா, இரண்ய கர்ப்பஸ்ய சுஷுப்தி ஸ்தானஸ்ய அப்பிரசித்தே. அவன் எங்க தூங்குறாங்கிறது நாம பாக்குறது இல்லை, ஸ்ருதி சொன்னதுதான் இல்லையா? தூங்கும் போது அவன் எந்த ஆதாரத்துல இருக்காங்கிறது சொல்லி கொடுக்கறது ஸ்ருதி தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது, நமக்கா தெரியாது. ஸ்ருதியில இது பரியந்தம் ஹிரண்ய கர்ப்பன்ல போய் ஒருத்தன் தூங்கினான்ங்கிறது கிடையாது, பிரசித்தமாவே இல்லை, பிரசித்தமா இருக்கு. ஆகாஷே சேதேங்கிற ஆகாச சப்தம் பிரம்மத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு, அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகாஷே சேதே இத்தியத்ராபி ஆகாச சப்தஸ்ய ஆகாச ஸ்தல்லிங்காதிதி நியாயேன ஜீவ சுஷுப்தி ஆதாரத்துவ லிங்காத் பிரம்ம விஷயத்வாத். ஆகாசங்கிறது பிரம்மத்தை சொல்லலாம். இந்த இடத்துல சுஷுப்தியில ஜீவனுக்கு ஆதாரமாக அந்த ஆகாசத்தை சொல்லப்பட்டு இருக்கிறதுனால அது பிரம்மமாக இருக்கணும்னு அதுக்கு லிங்கம் கிடைச்சு போச்சு, ஒரு அடையாளம் கிடைச்சு போச்சு, இது பிரம்மமாக இருக்கணும். இப்ப பிராணனா ஏன் இருக்க முடியாதுங்கிறதுக்கு காரணம் காமிக்கிறார். பிராணானாம் ஆமந்திரேன பிராணஸ்ய அபோதம் தர்சயித்வா. பிராணன்னு சொன்னா அது தூங்கவே இல்லை, முழிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கிறச்சு அது பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பிராணம் தான் இந்த சரீரத்துல ஆத்மாவாக இருக்கும். ஆனால் அது தூங்காத முழிச்சுட்டே வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பிராணன் கூப்பிடும் போது அதை கேட்டிருக்கணுமோ இல்லையோ, அது தூங்கலையே. ஆக பிராணம் தான் ஆத்மான்னு இருந்தால் அந்த இவன் சொன்ன உடனே அதுக்கு பதில் கொடுத்துருக்கணும், ஏந்திருக்கல. அதுல என்ன தெரியுது? இந்த சரீரத்துல பிராணன் ஒரு சாதனம் தானே தவிர அது ஆத்மா இல்லை அப்படின்னு தெரியுது. பிராணானாம் ஆமந்திரணேன இருக்கு, பிராண நாமாமந்திரணேன கூட இருக்கலாம். ஏன்னா பிராணனுக்கு உண்டான பேரை சொல்லி கூப்பிட்டான். புருஹன் பாண்டரவாச சோமராஜன் அப்படின்னு வேத பிரசித்தமான பிராணநாமாவை சொல்லி அவ கூப்பிட்டதுனால இங்க பிராண நாமாமந்திரணேன பிராணனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டும் அந்த பிராணனுக்கு தெரியல, எழுந்திருக்கல. அதனால அபோதம் தரிசயித்வா. அப்ப அது இந்த சரீரத்துல ஆத்மா இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எஷ்டிகாத்தோத்தாபனேன கம்பால தட்டி எழுப்பினதுனால என்ன தெரியுது? எழுந்துட்டவனுக்கு எல்லாம் தெரியுது. இப்போ மூச்சுண்டவங்க தெரியறதுனால இது பிராணன் இல்லை, பிராண வத்திரிக்தா ஆத்மா அப்படிங்கிறத போதிக்கிறாராம். பிராண வத்திரிக்த ஆத்ம பிரதிபாதனாச்ச. ஆக இங்க சொல்லி கொடுக்க வந்த விஷயம் பிராணனும் இல்லை ஜீவனும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப வேற வழி இல்லை. வாக்கிய ஜீவ பிராண பரத்வ அபாவே நிச்சிதே. இந்த வாக்கியம் ஜீவனிடத்திலேயோ பிராணனிடத்திலேயோ தாத்பரியம் கொண்டது இல்லைன்னு தீர்மானம். அப்ப என்ன சொல்றது? இப்போ யோகேனாபி கர்ம சப்தஸ்ய கிரியமான ஜெகத்வாச்சித்வா விஸ்வகர்த்திரு பிரம்மபரம் வாக்கியமிதி சித்தம். அப்ப எஸ்ய வைத்தத் கர்மாங்கிற இடத்துல கர்மான்னு சொல்லி புண்ணியபாவ கர்மான்னு எடுத்துட்டு ஜீவன் சொன்னானோ இல்லையோ? இல்ல. சலனாத்மகம் கர்மான்னு சொல்லி பிராணன் சொன்னானா அதுவும் போச்சு, ரெண்டும் இங்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? யோகார்த்தத்துக்கு வா. கிரியதே இது கர்மா, எதெல்லாம் உண்டாக்கப்படுறதோ அதெல்லாம் கர்மா. அப்படின்னா ஜெகத்வாச்சி இந்த கர்ம சப்தம் ஜெகத்தே உண்டாகக்கூடியதானே, பரமேஸ்வரனால உண்டாக்கப்படுற விஷயம் தானே. அதனால இந்த ஜெகத்தை தான் அங்க கர்மான்னு சொல்லியிருக்கு வாக்கியத்திலே. நீ இந்த புருஷன்களை மாத்திரம் இல்லை, இந்த ஜெகத்தையே எவன் உண்டாக்கினானோ எஸ்யவா ஏதத் கர்மா, யாரால் உண்டாக்கப்பட்டதோ இந்த ஜெகத்து
அவரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். தவை வெதித்தவ்யா. ஆக இந்த யோகா இப்ப கர்மசப்தத்தினுடைய அந்த ரூಢ்யர்த்தத்தை தியாகம் பண்ணிட்டு கிரியதே இதி கர்மான வியுற்பத்தியாலே அந்த யோகா அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டா காரியம், அதாவது ஜன்யம், உற்பத்தி ஆகக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். கிரியமான ஜெகத்வாச்சி இந்த கர்மசப்தம். அப்படின்னா இந்த ஜெகத்துக்கு கர்த்தா யாரு? பரமேஸ்வரன் தான். ஜன்மாத்தியஸ்ய யதஹான்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அதனால விஸ்வ கர்த்திரு பிரம்ம பரம் வாக்கியம், அந்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை தான் சொல்லி கொடுக்கிறது இந்த உபனிஷத் வாக்கியம் அப்படின்னு தீர்மானமாச்சு. ஆக இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி இந்த சமன்வயாத்தியாயத்துல இந்த கர்மாங்கிற ஒரு சப்தம் இங்க சந்தேகத்தை கிளப்பி விட்டுடுது. ஜெகத்தை யாரு பண்ணினா அப்படின்னு கேட்டா பரமாத்மாங்கிறத நமக்கு அங்கேயே தீர்மானம் பண்ணி கொடுத்தாச்சு. ஜன்மாத்திய யதஹா அப்படிங்கிறதுல தீர்மானம் பண்ணியாச்சு. அப்ப இங்கேயும் அந்த ஜன்மாத்தியச யதஹாங்கிறது தான் வரணுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் எஸ்ய வைதத் கர்மாங்கிறதுல இந்த கர்ம சப்த அர்த்தம் நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிடுச்சு. கர்மான்னு சொல்லியிருக்கே, அது புண்ணியபாப கர்மாவா இருக்கலாமோ, அந்த அர்த்தத்துல வரலாமோன்னு ஒரு சந்தேகம். அப்படியானா யாருடைய கர்மா இதுன்னு சொன்னா ஒரு ஜீவனுடைய கர்மாவாகத்தானே சொல்ல வேண்டியிருக்கும். அதனால இங்க சொல்ல வந்தது ஜீவன்னு தோன்றது. அப்படின்னா பிரம்மன்னு ஆரம்பிச்சிருக்கானே, பிரம்மன்னு சொல்லி ஜீவனையும் சொல்லலாம்ப்பா. பிரம்மம் பிரம்மன் தானே ஜீவன் சித்தாந்தத்துல. அதனால இவன் சொல்ல வந்தது ஜீவன் தான் அப்படின்னு வச்சுட்டு பூர்வபக்ஷி எல்லாம் எல்லா வாக்கியத்தையும் ஜீவபரமாக கொண்டு போவான். அல்லது இந்த பிராணங்கிற சப்தம் போட்டிருக்கு, கர்மாங்கிறதுக்கு கிரியைங்கிற அர்த்தமும் வச்சுக்கலாம். அதை வச்சுன்னு பார்த்தோம்னா பிராணன்னாவது இங்க வச்சு விடலாம். பிராண ஏவ ஏகதா பவதி எல்லாம் சொல்லியிருக்கு, அப்படியாவது சொல்லலாம்னு பூர்வபக்ஷம் வந்ததுக்கு இந்த ரெண்டுமே இங்க வராது. ஏன்னா ரெண்டுமே நமக்கு அந்த உபக்கிரம உபசம்ஹாராதிகள்னால தெரியக்கூடிய தாத்பரிய லிங்கத்துக்கு விரோதியாக இருக்கு. ஆகையால இந்த ரெண்டையும் விட்டுட்டு கிரியதே இது கர்மான்னு சொல்லி காரிய மாத்திரத்தை கர்மசப்தத்தினால வாங்கிட்டோமானால் தர்மஸ்த ஜகத்து பிரபஞ்சம் வந்துடும். இதுல அந்த பிரபஞ்சத்துக்கு எது காரணமோ அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிரம்மான்னு தீர்மானம் பண்ணி கொடுத்தாங்க. இது சித்தம். இதோட இந்த அதிகரணம் முடிஞ்சு போச்சு. அடுத்த அதிகரணம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.